ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பு கிளம்பினோம். உடனடியாக போகணுங்கிறதுனால பஸ்ஸுலேயே கிளம்பிட்டோம். என்ன பாருங்க நேத்ரா, என்ன இருக்கு இல்லையக்கா? பஸ்ஸுக்குள்ளதான் ரெண்டு மங்கி இருக்குது நான் பார்த்தேன். பஸ்லேருந்து இறங்குனதும் பார்த்தீங்கன்னா கேப் ஒன்று சொல்லியிருந்தோம், அது வந்திருந்தது. கரெக்டாக அவர் அழைச்சிக்கிட்டு நாங்கள் போக வேண்டிய ஹோம் காட்டேஜுக்கு அழைச்சிட்டு போனார். இதுதான் அந்த காட்டேஜ். ரொம்ப இன்டீரியரில் அழகாக இருக்கும். வெஸ்ட்பெரி அப்படிங்கிறது தான் அந்த ஹோட்டல் நேம். ஸோ அங்கே நாங்கள் நேராக வந்துட்டோம். நானே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். ஏற்கனவே ஃபோட்டோவில் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க, அதுதான் பார்த்தேன். டைரெக்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இடம் தான் எனக்கு வேணும்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா வழக்கமாக அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய ஒரு 50 ரூம் 40 ரூம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக காம்பேக்டாக மறுபடியும் நம்ம சென்னை லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேச்சுரலை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேணும்னு கேட்டேன், அதே மாதிரி கிடச்சிது. ரொம்ப அழகாக அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ரிசப்ஷன். ஸோ இது சிம்பிளாக அழகான ஒரு ரிசப்ஷன். ஏன்னா ஒரு 4 ரூம் தான் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவே அழகாகவே அதிகமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி உள்ளே நுழைஞ்சதை லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம்னா நம்மளோட அந்த ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ அந்த கார்டன்லாம் தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ரூம், அது அழகாக ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டேய் ஸ்க்ரீன் ஆடுது, என்ன பண்ணி வாங்க. எதுக்குள்ளம்மா போய் இருக்கீங்க? என்னம்மா இது அநியாயமா இருக்கு. இவங்களோட விளையாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட டைனிங் ஹாலில் இட்லி சட்னி சாம்பார் வச்சுருந்தாங்க. லேட்டாக போனதுனால இதுதான் இருந்தது. பட் சூடாக ரொம்ப ஹாட் பேக்கில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். ஸோ எங்கெல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு பிளான் இல்லை. சரி பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். ஸோ நேராக அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். போனதுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க உடனே வேர்க்கடலை சோளம் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஹெல்த்து தானேன்னு சொல்லிட்டு நானும் உடனே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கூட சேர்ந்து. பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்க் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஒரே கிராஸ் க்ரீனாக உள்ளே இருந்தது. எவ்வளோ தூரம் போக போகிறோன்னே தெரியல. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாறி எங்களோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேச்சுரலாக இந்தியா மேப் அது இதுன்ற ஒரே வெரைட்டியாக இருந்தது. எல்லாத்துலேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். பசங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாங்க. பபுள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அது பெரிய ஓப்பன் ஏரியா ஒன்று இருக்கும் மிடில், அந்த இடத்துல விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாகவே போக ஆரம்பிச்சுது. அவங்க மட்டும்தான் விளையாடுவாங்களா என்ன? நான் குதிக்க மாட்டேனா? எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் நான் பண்ணி பார்க்கணும்ல. அங்கே உட்காந்துருக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் இந்த மாதிரி குதிச்சு நானும் விளையாட ஆரம்பித்தேன். ரொம்ப உண்மையிலேயே ஜாலியாக போச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக போட் ஹவுஸ் போயிட்டோம். போட் ஹவுஸ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே பயங்கர கூட்டம். மொத்த ஊட்டிக்கு வந்தவங்களும் இந்த போட் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க போல் தோணுச்சு. அவ்வளோ க்யூ இருந்தது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கும் போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வேறு இடத்துலலாம் நிறைய போட்டிங் இருக்குது, அங்கே அடுத்த நாள் போனீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் அங்கே போய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சுற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. பெரிய லேக் ஊட்டியில், இது ஒரு மிட் பாயிண்டில் இருக்கும். சுற்றி இது எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ராட்டினத்தில் ஏறி சுற்றலான்னு ஏறணும், அவ்வளோதான் தெரியும். அது கொஞ்சம் மோசமான ராட்டினம் போல் இருக்கு. பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. உண்மையிலேயே அதை நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ரைடு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க அந்த லேக்கோட மேலே. அதில் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா லேக்கோட மொத்த வியூவும் தெரியும்னு சொன்னாங்க, அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறி நின்றுட்டு பார்த்தோம். அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த லேக் அவ்வளோ அழகாக தெரிய ஆரம்பிச்சிது. மொத்த ட்ராவல் பண்ணுறதும் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. அதோட மிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு வாட்டரில் ஒரு டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிறது வேணும் மறந்து போச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
இதை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் நின்னோம். டைம் போனதே தெரில. அந்த பிரிட்ஜில் பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே யாருமே அதிகமாக நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. சூப்பராக அதை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஓடினாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். போட் ஹவுஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வெளியில் ஒரு விஆர் கேம் இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தது. என் பையனும் ஒய்ஃபும் மட்டும் பார்த்தாங்க, அதை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என் பொண்ணை வச்சுக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இது யாராலுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன விஷயம், நீங்கள் பண்ண முடியுமான்னாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு விஷயத்தில் ஏற்றி விட்டாருங்க என்ன. அங்கே ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஆட்டம் கண்டு போயிடுச்சுங்க மொத்தமாக. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கௌரவ பிரச்சனையாச்சு. அந்த 15 நிமிஷமும் அதில் நின்றுட்டு நான் பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆச்சு. அது தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் என்ன நடந்ததுங்கிறத. அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறேன். கேட்டுட்டு வந்து வெளியில் வந்து பார்க்குறேன். மொத்த ஊரையும் என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. என் மானமே போயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோடு சேர்த்து பன்னீர் கிரேவி தான் சாப்பிட்றோம். ஸோ சப்பாத்தி பன்னீரோட டின்னர் முடிஞ்சு இன்னைய டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தூங்கி எழுந்து நாளைக்கு அடுத்த நாள் எங்கெங்கெல்லாம் போகிறோங்கிறத பார்க்கலாம். குட் நைட். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி, நல்ல ஒரு கிளைமேட்டில் உட்காந்து குடிக்கிறோம். காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க லொக்கேஷன்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாலில், காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரே அரிசி வச்சுருக்குறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டுக்குருவிலாம் நிறைய வந்து சாப்பிடுது பாருங்களேன். நம்ம தான் காக்காய்க்கெல்லாம் எக்கு எல்லோ வைக்கிறோம் அப்படின்னு நினச்சா இவங்க அதை விட ஒரு படி மேலே சூப்பராக பார்த்தீங்கன்னா அரிசியை கொண்டு வந்து அப்படியே இந்த காம்பவுண்ட் வாலில் கொட்டி வைக்கிறாங்க. எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து அங்கே அழகாக சாப்பிட்றத அதை உட்காந்து என் பையனும் பொண்ணும் விளையாண்டுட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி ஓடி பிடிச்சி என் பையன் பொண்ணு எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டே இருந்தோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. அந்த காலையில் எப்போவுமே இது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ ஒருத்தரை துரத்தி பிடிக்கிறது இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நாங்கள் இந்த ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பிரதர் வந்து தயான்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்ற ஒரு சூப்பரான ஒரு குக். அவ்வளோ நல்லா பண்றாங்க. சிஸ்டர் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரா சப்போர்ட்டிவா 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ரொம்ப சூப்பரா ஒரு வீட்ல இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்குது. உண்மையிலே நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணது ரொம்ப ஹாப்பி பிளசண்டா இருக்குது. அதை விட ஃபுட்டு வந்து வீட்ல இருந்து சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடைக்குது. அது அதை விட அவங்க கொடுக்குற இந்த பிரசன்டேஷன் இருக்குல்ல, பரிமாறுற விதம், அது இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுது. ரொம்ப சூப்பரா இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவங்கள தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபையே பரிமாற சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். முடிச்சதும் பார்த்தீங்கன்னா பையன் பொண்ணு எப்போவுமே பால் மார்னிங்கில் மில்க் எடுத்துப்பாங்க. நாங்கள் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. அது என்னென்னங்கிறது நான் காமிக்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஷேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரவுண்டாக இருக்குது. நிறைய வித்தியாசமான ஷேப். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டின் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இடம் பாருங்களேன், ஆட்டின் மாதிரி இருக்கும். சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு ஷேப் எல்லாம் ரவுண்டு ஆட்டின் அது மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களா, அந்த நம்ம ஊரில் இந்த சவுக்கு மரம் மாதிரி ஒரு அழகானது. என்ன ஃபினிஷிங் பாருங்கள், என்ன மாதிரி அப்படியே ஒரு ஷேப்பை கட் பண்ணி லைன் மாதிரி மார்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நம்மெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எதை பண்ணாலும் பார்த்திங்கன்னா கஜாம்ஜான்னு வளர்ந்துருக்கும். ஒரு கட் பண்ணி விட்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் இது ஒரு கவர்மெண்ட்டோடதுங்கும் போது ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன ஃப்ளவர்லாம் தெரியல.
பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப நேச்சுரலாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதுக்கு பேர்லாம் தெரியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி க்ரீனாக கலராக அழகழகாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கிறோம்ல, நமக்கு அதெல்லாம் அந்த டைமில் நம்ம சென்னையில் இருந்து பார்த்த கஷ்டத்துக்கு மனசுலாம் ஒரு மாதிரியே டிராஃபிக்கு பொல்யூஷன் இந்த மாதிரி பார்த்ததுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா ஹாப்பியாக இருக்குது. எல்லா கவலையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம போகிற மாதிரி இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொடி மாதிரி வர்றதுக்கு முள் வேலி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு கிரில் இரும்பில் போட்டு அதில் கொடி மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ரோஜா கொடியாட்டு இருக்குது, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் மரத்துக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே நல்லாவே இருக்குது. மரத்துக்கு கீழே வேறு கிரில், இந்த மரத்துக்கு கீழே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. மரத்துக்கு கீழே ஒரு மாதிரி டிசைன் பண்ணி ஒரு ஆஃப் சர்க்கிள் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. அது மரத்தோட வேர் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களாக்கா? எவ்வளோ நல்லா இருக்குது. ஊட்டியவா ஊர்? சரி நீங்கள் ஊட்டி தானே? சரி. சென்னைக்கா? சென்னை. இதெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது சூப்பராக. மேலே உள்ள மரத்தை பாரு, ஒரு மாதிரி அப்படியே நீடிலாக இருக்குது அந்த லீவ்ஸ் எல்லாம். ஜூம் போடு. தெரியும் அழகா அப்படி இருக்குது. ஒயிட் ரோஸ் இங்கே பாருங்கள், ஒயிட் ரோஸ் பாருங்கள். இந்த யார் ஊட்டி வந்தாலும் இந்த ரோஸ் கார்டனை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒன்று வந்து கர்நாடகா பார்க்குன்னு ஒன்று இருக்குது, பெங்களூர் பார்க்குன்னு சொல்லிட்டு. அது இன்னும் அழகாக இருக்கும். அதை நான் வந்து போன டைம் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன், 19 பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவினிங் அங்கே தான் போகிறோம். அந்த வீடியோவை நான் காட்டுறேன். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்ல தானே இருக்கு. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஃபோட்டோலாம் நிறைய ரெடிமேட் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஆன் ஸ்பாட் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதோ அண்ணா ரெடியாக இருக்கிறாங்க. எடுத்து டக்குன்னு செம்மையாக, நமக்குலாம் எடுக்க தெரியாது அந்த மாதிரி ஆங்கிள்லாம். இவங்க இங்கேயே இருக்கிறதுனால நிறைய டைம் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் வச்சுருக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குண்ணே. நாங்கள்லாம் எடுக்கிறோம், இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. அதே இடம் தான் இல்லை? அதே இடத்துல நம்மளால் எடுக்க முடியல. அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் என்ன மாதிரி சூப்பராக இருக்குது. ஜூம் போடு. வாவ், செம்மையாக இருக்குது எல்லாம். பிரிண்டிங்லாம் பாருங்கள், இங்கேயே ரெடிமேட் பிரிண்டிங்லாம் உடனே போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. பிரிண்டர் இங்கே வச்சுருங்க. பேட்டரிலாம் இதிலே இருக்கா? ஓ சூப்பர். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சு புதுசாக நியூ கப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஷூட் பண்ணுறாங்க. எல்லாமே சாங் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அது நிறைய நடக்குது. அந்த மாதிரி சாங் ஷூட் தான் இங்கே நிறைய நடக்குது. எல்லாம் கப்புள்ஸாக வரவங்க எல்லாம் வந்து கேமராமேனோட வந்திருக்கிறாங்க. ஃபுல் சாங்கோட ஷூட் நடந்துகிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இந்த பையனும் பொண்ணும் 2 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ண போகிறாங்க போல் இருக்கு. அதுக்கு இப்போவே வந்து சாங் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் பார்க்குறதா வந்திருக்காங்களோ என்னவோ தெரியல, டிஸ்கஷன். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்குது. அதில் மகாத்மா காந்தி, இயேசுநாதர் எல்லாருமே அந்த இடத்துல பயங்கரமாக வேக்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அன்னை தெரசா அம்மா, எல்லா ஹிஸ்டாரிக்கலில் வர்றவங்க. இது பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, அன்னியனில் வர்றது, ஐ படத்தில் வர்ற விக்ரமோட அவங்களோட ஸ்டாச்சுலாம் அங்கே வந்து இருக்குது. ஹிஸ்டாரிக்கலில் வர்ற ராஜாக்கள் என்ன இல்லைங்க, பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போராட்டங்களில் உள்ளவங்கள்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளோடது எல்லா ஸ்டாச்சுவும் இருந்தது. இவங்களுக்கு எல்லாம் தெரியாதெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது அந்த இடத்துல. இது வீரப்பன் இருக்கிற ஒரு இடத்துல. பத்தாவதுக்கு ஒரு பேய் வேறு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பிரச்சனை ஆகணும் ஒரு அவேர்னஸ்க்காக இங்கே ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய பேர் ப்ளே பண்ணுற மாதிரி அதுவும் நிறைய இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் பசங்களுக்கு இந்த இடம்.
இந்த வேக்ஸ் மியூசியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரே கூட்டமாக இருந்தது. என்னதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தோம். அந்த இடம் உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சரான விஷயமா தான் இருந்தது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த டீ ஃபேக்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. சரி, இதில் என்ன அப்படி ஒரு அட்வென்ச்சர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி போய் திரும்பி வழி கேட்டால் அது போகிற வழியே ஒரு அட்வென்ச்சருக்கான பாதை மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பெரிய பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரி இருந்தது. அங்கே போய் நின்றுட்டு தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி ரொம்ப ஒரு எட்ஜில் போய் நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. என்னதான் அப்படி இருக்குன்னு போய் பார்த்தா எல்லாம் அந்த இடத்துல ரோப்பில் தொங்கிக்கிட்டு போகிறதும் வர்றதும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ஒருத்தர் போகிறாருன்ட்டு. என்னடா அது இவ்வளோ பெரிய அட்வென்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். என் பையன் சொன்னான், என்னப்பா நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் அட்வென்ச்சர்லாம் பண்ண மாட்டீங்களான்னா. வாடா மகனன்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்தினேன். மாட்டி விட்டாங்க. அவன் முகத்தை பார்க்கணுமே நீங்கள் அந்த டைமில் அப்படியே ஒரு மார்க்கமாக இருந்தான். கேட்டுட்டமேன்னு சொல்லிட்டு கம்முன்னு என் கூடவே நின்று இருந்தான். ஒருத்தர் கொடியை அசைச்சு டோரை திறந்தாரு பாருங்க. அவ்வளோதான் எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாரு ஒருத்தர். அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு அப்படியே ஹைட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். அச்சோச்சோங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதில் ஒரு த்ரில் இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. அங்கே போய் ரீச் ஆனது தான் தெரியும். கையோட அந்த பெல்ட்டை கழட்டி இன்னொரு பக்கம் மாட்டி விட்டு அங்கேருந்து ஒரு தள்ளி விட்டாரு. இந்த பக்கம் எங்களை கொண்டாந்து அப்படியே நேராக கொண்டாந்து இறக்கி விட்டுது. பையனும் நானும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து இந்த பக்கம் இறங்கிட்டோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜாலியாக இருந்ததா இல்லையா? லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து கர்நாடகா பார்க்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சதுமே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. உள்ளே போனது தான் தெரியும். பையனும் பொண்ணும் ஒரே குஷி ஆகிட்டாங்க. ஒரே ஓட்டம் ஆட்டம். எப்படி பாருங்கள், ஸ்டெப்பாக கட் பண்ணி ஒரு மாதிரியாக பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருந்தது. அவங்க திப்பு ஓட ஆரம்பித்தாங்க. ஓடினவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரிலங்க, விழுந்து பொருள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உருண்டு விளையாட ஆரம்பித்தாங்க. சரி, எங்களுக்கும் அது ஜாலியாக தான் இருந்தது அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது. சரி, அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நின்னோம். நாங்களும் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருக்கு பாருமா. ஜிராஃபி ஒரு செடிகளுக்குள்ளே என்ன மாதிரி ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சான்ஸே கிடையாதுங்க. இங்க பாருங்க, கீழே இங்க ஒரு ட்ரீ பாருங்களேன். என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் கட் பண்ணி அம்பர்லா மாதிரி சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறாங்க. மஷ்ரூம் கட்டிங். ஒரு டிசைன் பண்ணுறதுங்கிறது ஓகே, பட் இங்கே பாருங்களேன், ஒரு எலிஃபண்டே நிற்கிதுங்க. ஒன்று இல்லைங்க, 2. ஹோம்மேட் வீட்டில் பண்ண சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே அப்படி சூப்பராக இருக்குது. எப்படிமா இருக்கு? அப்படி இருக்குது.